நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சல் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய. குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சங்கீதா ராம்குமார். குரு பயிற்சி பலன்கள் 2026 எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. குரு பகவான் இருக்கிறதுலேயே ரொம்ப சுபகிரகம்ங்க. மிக மிக நவகிரகங்கள்ல சுபகிரகம், எல்லாத்துக்குமே நல்லது பண்ணக்கூடியவர் அப்படின்னா குரு பகவான் தாங்க. இவர் பொன்னார் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து குழந்தைகளுக்கான காரகன், பெரும் பணத்துக்கான காரகன், தங்கத்துக்கான காரகன். இவ்வளோ சிறப்பானவர் வந்து இந்த குரு பகவான். இந்த குரு பகவான் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை அப்படிங்கிறது நடக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும்ங்க வாக்கியப்படி 26/5/2026 இந்த மே மாதம் நடக்குது. இதே வந்து திருக்கணிதப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1/6/2026 நள்ளிரவுல 1:50 மணிக்கு வந்து நடக்குதுங்க குரு பயிற்சி. குரு எங்க இருந்து எங்க வர்றாரு அப்படின்னா மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு வர்றாருங்க. கடகம் அப்படிங்கிறது குருவுக்கு வந்து ஒரு அற்புதமான வீடு. என்னதான் இவரு தனுசுலையும் மீனத்திலையும் ஆட்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூடங்க, இந்த கடகத்துல இவர் வந்து உச்சமாகிறாரு. உச்சம் பெற்ற குரு எல்லாத்துக்குமே வந்து அற்புதமான பலன்களை வழங்குவார். அதுவும் குறிப்பா நீர் ராசியில வந்து குரு வந்து உச்சமாகிறது அற்புதமான அமைப்புங்க. இது எல்லா ராசிக்காரங்களுக்குமே ஓரளவுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த 2026 குரு பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும்ங்க சனி வந்து சப்தமஸ்தானத்தில் இருந்தாருங்க. அப்போ சப்தமஸ்தானத்துலேருந்து 1ஆம் இடமான உங்கள் ராசியை பார்த்தனால ஏகப்பட்ட டென்ஷனுங்க, மனக்குழப்பம், எந்த ஒரு விஷயத்துலையும் தெளிவாக முடிவெடுக்க முடியாமல் ஒரு தடுமாற்றம், வீட்டில் பிரச்சனை, வெளியே பிரச்சனை, பயணம் போகும்போது ஏதாவது சின்ன சின்ன விபத்துக்கள் நடக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருந்தீங்க. குருவும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இல்லாமல் 10ஆம் இடத்துல இருந்தாருங்க. இப்போ உங்களுக்கு 2026 ஜூன் மாதம் வந்து உங்களுக்கு குரு ரொம்ப சாதகமாக 11ஆம் இடமான உங்களுக்கு கடகத்துக்கு வர்றாருங்க. அப்படிங்கும்போது 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற குரு உங்களுக்கு வரவுகளை நிச்சயம் அள்ளி தருவார். அதில் எந்த விதமான மாற்றமும் உங்களுக்கு கிடையாது. லாபஸ்தானத்தில் குரு, அதுவும் உச்சம் பெற்ற குரு, அட்டகாசங்க, சூப்பருங்க. இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கட்டாயம் குருவோட அருளால் விலக ஆரம்பிக்கும். குரு உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம்னாங்க 4ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிபதிங்க. அப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம், சுகஸ்தானாதிபதி வந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் உட்கார்றாரு. அப்போ எல்லா விதமான சுகங்களும் கிடைக்கும். 4ஆம் இடம் அப்படிங்கிறது வீடு, வண்டி, வாகனம், சொத்து சுகங்களை குறிக்கக்கூடிய இடம். இந்த அதிபதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் வரனால வீடு மூலியமா, நிலம் மூலியமா, வாகனங்கள் மூலியமா உங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது சூப்பராக இருக்குது. நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும், நீண்ட நாளாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நிலம், வீடு இதெல்லாம் வாங்குறதுக்கான ஒரு யோகம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதே மாதிரி 7ஆம் அதிபதி குரு, அவரும் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ 7ஆம் இடம் அப்படிங்கிறது நமக்கு வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய இடங்க. கிட்டத்தட்ட 35 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை, எனக்கு எப்போதாங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் திருமணத்தில் குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்குது, கணவன் மனைவி எப்போ பார்த்தாலும் சண்டை வந்துட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜூன் மாதத்தில் ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது கட்டாயம் வந்து அதிகரிக்கும். ஒருத்தர் மனசு விட்டு பேசுவீங்க, பேசிட்டு உங்களோட பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்குவீங்க. ஓகே, இது வந்து லைஃப் பார்ட்னர் சூப்பராக வந்துடும். சரி, பிஸ்னஸ் பார்ட்னருக்கு எப்படிங்க இருக்கும் அப்படின்னா அவருமே உங்கள் பேச்சை கேட்காம ஏட்டிக்கு போட்டியாக தான் இருந்திருப்பார். அவரே இல்லை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவராக இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ண முடியாத சூழ்நிலையில் அவர் இருந்திருப்பார். ஏதாவது ஒரு சிக்கல் அங்கே தொழிலில், பார்ட்னர்ஷிப்பில். இப்போ அதுவும் குருவோட அருளால் பார்ட்னர்ஷிப் பிரச்சனையும் விலக போகுதுங்க. அதனாலேயே தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கம்பல்சரி வந்தே தீரும். ஓகே, இப்போ குரு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திலிருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், இந்த 3 இடத்தையும் பார்க்குறாருங்க. 3ஆம் இடத்தை குரு பார்க்கறது அவ்வளோ சூப்பருங்க.
முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது 3ஆம் இடம். அப்போ நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக பலிதமாகும். என்ன முயற்சி பண்ணாலும் அதில் ஒரு தடை கடந்த 1 வருஷமாக நான் அனுபவிச்சுட்டே இருக்கேங்க. ஏதாவது ஒரு தடை, இன்னைக்கு இந்த வேலையை முடிக்கலாம் நான் கிளம்புவேன், ஆனால் அந்த வேலையை என்னால் முடிக்கவே முடியாது, ஏதாவது ஒரு சிக்கல் வந்துடும் அப்படின்னா அந்த தடை உங்களுக்கு விலக போகுது. நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் எல்லாம் பலிதமாக போகுது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது உபஜயஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களோட வெற்றி அப்படிங்கிறது இந்த 1 வருட காலத்தில் நிச்சயம்ங்க. எந்த காரியத்தில் தொட்டாலும் துளங்கும், உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். இளைய சகோதரம் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் கன்னி ராசி குழந்தைங்க இருந்தாங்கன்னா, நீங்கள் 2வது குழந்தைக்கு காத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு இளைய சகோதர ஸ்தானத்தை குரு பார்க்குறனால உங்களுக்கு 2வது குழந்தை யோகம் அப்படிங்கிறதும் சூப்பராக வந்து கிடைக்க போகுது இந்த காலகட்டத்தில். அது 3ஆம் இடம் அப்படின்னா குறுகிய பயணங்க. குறுகிய பயணத்தின் மூலியமாக நன்மை. ஒரு நாள் நீண்ட காலமாக ஒரு டிரான்ஸ்ஃபருக்கு காத்துட்ருக்கேன் அப்படின்னா அந்த டிரான்ஸ்ஃபர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடம் ஒரு மாறுதல் குறிக்கும், ஒரு சின்ன மாறுதல். அப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு, சொந்த ஊருக்கு வர்றதுக்கு, இல்லை கணவன் மனைவி வந்து ஆளுக்கு ஒரு இடத்துல உத்தியோகத்தில் இருக்கும், 2 பேரும் ஒரே குடும்பமாக வசிக்க முடியலைங்க, எங்களுக்கு எப்போ டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அப்படின்னா கட்டாயம் இப்போ ஒருவருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சி நீங்கள் குடும்பத்தோடு இருக்கிறதுக்கான சூழலை குரு பகவான் அமைச்சே தீருவாருங்க. கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோம்னா சூப்பரான காலகட்டம். ஜோதிடர்கள் ஆகட்டுங்க, ஆடிட்டிங் அக்கௌண்ட்ஸ் ஃபீல்டில், லாயர்ஸு, பிஸ்னஸ் பீப்புள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு பயிற்சி வந்து ரொம்ப சாதகமாக இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு அமைய போகுதுங்க. அடுத்து 5ஆம் இடம் அப்படின்னு பார்த்தோம்னாங்க வந்து உங்களோட குலதெய்வத்தை சொல்லக்கூடிய இடங்க. அப்போ குலதெய்வத்தோட அருள் பரிபூரணமாக கிடைக்க போகுது. குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா இந்த காலத்தில் எல்லாமே ஊர் விட்டு நாடு விட்டு வெளியே போய் தங்கியிருக்காங்க. அப்போ குலதெய்வம் விட்டு போயிடுது. ஆனால் குலதெய்வத்தோட அருள் எங்களுக்கு வேணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இப்போ இந்த 1 வருட காலத்துக்குள்ள உங்கள் குலதெய்வத்தை பற்றி தேடினீங்கன்னா கட்டாயம் குலதெய்வம் கிடைச்சி அதன் மூலம் உங்க குடும்பத்துக்கு, உங்க வம்சத்துக்கு குலதெய்வத்தோட அருள் அப்படிங்கிறது கட்டாயம் கிடைக்குங்க. 5ஆம் இடம் குரு பார்வை. அப்ப 11ல இருந்து பார்க்கறனால குழந்தைகள் மூலியமாக லாபம். குழந்தைகளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத கன்னிராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்குங்க. அது பெரும் பணம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும். குழந்தைகள் மூலியமாக வருமானம். அப்போ உங்கள் குழந்தைக்கு வேலை இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த வளர்ந்த குழந்தையான உங்கள் குழந்தைக்கு கட்டாயம் ஒரு நல்ல உத்தியோகம் கிடைக்கும். அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகாமல் இருக்கா, திருமணம் ஆகும். அவங்களுக்கு ஒரு தொழிலுக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கீங்களா, அந்த தொழில் வந்து இப்போ கட்டாயம் அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி உங்களோட குழந்தைக்கு, கன்னிராசி குழந்தைக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காலகட்டமாக இருக்குங்க. உங்களை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவாக பேக் போனாக உங்கள் குழந்தைங்க வந்து கட்டாயம் இருப்பாங்க. அடுத்து 7ஆம் இடத்தை வந்துட்டு குரு பார்க்குறாருங்க. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறது உங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒரு சூப்பரான ஒரு அமைப்பை வந்து கொடுக்குங்க. இது அட்டகாசமான விஷயம். தொழில் ரீதியாகட்டும், உத்தியோக ரீதியாகட்டும், சொத்துக்கள் இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் எல்லாமே சால்வ் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு பகவான் அது உச்சமாக இருக்கிறனால பண வரவு சூப்பராக வருங்க. நீண்ட நாள் ஆசைகள் அபிலாஷைகள் எல்லாம் உங்களுக்கு நிறைவேறும். ஆனால் சேமிப்பு அப்படிங்கிறது இந்த சமயத்தில் ரொம்ப முக்கியங்க. 1 வருட காலமாக இந்த டென்ஷன் குறையும். இன்னும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதகமாக இருக்கணும் அப்படின்னா துடியின் மலையில் இருக்கக்கூடிய குரு பகவானை ஒரு தடவை பார்த்துட்டு வாங்க. குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை அவங்க படிப்புக்கு பண்ணும்போது உங்களுக்கு இந்த வருடம் ரொம்ப சூப்பரான ஒரு வருஷமாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொதுவான பலன்கள் தாங்க. உங்களோட சுய ஜாதகத்தில் குரு எந்த இடத்துல இருக்காரு, எந்த இடங்களை பார்க்குறாரு, உங்களோட ராசிக்கு லக்னத்துக்கு குரு எத்தனாவது அதிபதியாக வர்றாரு, இதை பொறுத்து இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, இந்த விஷயங்களை பொறுத்து தான் உங்களுக்கு இப்போ பலன்கள் அதிகமாகிறதும் குறையிறதும் நடக்க போகுதுங்க. உங்கள் முக்கியமான விஷயங்கள் ஏதாவது நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களோட ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கான கைடன்ஸ்
கைடன்ஸை கொடுக்குறேங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ட்ராலஜி கிளாஸ் வந்து இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க, ஜோதிடத்தை தொழிலாக செய்யணும்னு நினைக்கிறவங்க, ஜோதிடம் கற்றுக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.